எல்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வருகிற அரசியல் தலைவருக்கு ஓட்டு கிளப்புவதற்கு என்று அவர்கள் வருகின்றாங்க தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக, ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் இப்ப என்ன சொல்ல போனா இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அதை திட்டமிட்டே செய்கின்றார்கள். குற்றம் சொல்ல திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும், யாரா எங்கெங்க இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட வந்து கூடவே அழைச்சி வரமாட்டாங்க. இப்போ கடலூர்ல கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்க தலைவர் வராருன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த கூடவே எங்க தொண்டர்கள் யாரும் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வரமாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங்.